இப்ப இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படும் போது சொல்றார், நீங்க போய் எல்லாருக்கும் ஞான ஸ்நானம் கொடுங்க. அப்படி சொல்லும்போது எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆண்டவரே, இதுவரை நாங்க ஞான ஸ்நானம் கொடுக்கும்போது நீங்க கரையில இருந்தீங்க, இப்ப நீங்க எல்லாமே எப்படி ஆண்டவரை கொடுக்கறதுக்கு? அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது இயேசு சொல்றார், இங்க பாரு, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்க கூட தான் இருக்கிறேன். என்ன அதன் அர்த்தம்? பேதுருவே, உன்கிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லி அனுப்புறேன்ல, அந்த காரியத்தை செய்யும் போது நீ புரிந்து கொள், நான் வேற எங்கேயுமே இல்லை, உன் கூட தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன். ஆமென். நேரம் அதிகம் போகிறது. சுருக்கின நேரத்தில் எலியாவின் 3 ஜெபங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். அந்த 3ஐ நான் முதலாவது சொல்லி விடுகிறேன். 1, கருத்தான ஜெபம், கருத்தான ஜெபம். 2, செப்பனிடப்பட்ட ஜெபம். 3, உத்தரவாத ஜெபம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஜெப ஜீவியம் நமக்கு தேவை. கருத்தான ஜெபம், மீனிங்ஃபுல் பிரேயர். நாம் வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும். ஏன் அந்த நம்மை போல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை ஒன்னை கூட விடக்கூடாது. அதன் அர்த்தம் என்னன்னா, இதுல எக்ஸ்கியூஸே கிடையாது. என்னால முடியாது, அவங்களுக்கு தான் முடியுங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. அடுத்த வார்த்தை கவனிங்க, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நீங்க பழைய ஏற்பாட்டுல எலியா மழை பெய்யாதபடிக்கு ஜெபம் பண்ணதை எங்கேயாவது பார்க்க முடியுமா? மழை வர்றதுக்கு ஜெபம் பண்ணதை பார்க்க முடியும். ஆனா மழை வராம இருக்கிறதுக்கு எலியா எப்படி ஜெபம் பண்ணாருன்னு பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாது. ஏன் முடியல தெரியுமா? எப்படி பார்க்க முடியும்? அவர் தான் கதவு பூட்டிட்டு ஜெபம் பண்றாரு. இதுதான் அந்தரங்க ஜெபம். அந்தரங்க ஜெபம். இந்த 3 வருஷம் எலியா என்ன பண்ணார் உலகத்துக்கு தெரிஞ்சது என்ன தெரியுமா? அவர் போய் உட்கார்ந்து இருந்தார், காகம் வந்துச்சு, சாப்பிட்டார். அதுக்கப்புறம் சாரிபாத் வீட்டுக்கு போனார், சாப்பிட்டார். இது மட்டும்தான். ஆனா மக்களுக்கு தெரியாத இன்னொரு பக்கம் இருக்கிறது. என்ன தெரியுமா? அவர் கருத்தாய் ஜெபிக்கிறவராயிருந்தார். நம்முடைய வாழ்க்கையின் அந்த அந்தரங்க ஜீவியத்தில் ஜெப ஜீவியம் என்பது ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும். ரொம்ப மீனிங்ஃபுல்லா இருக்கணும். இந்த 3 வருஷம் ஜெபித்த எலியாதான் கர்மேல் பர்வதத்தில் நின்று ஜெபிக்கும் போது அக்கினி இறங்கினது. என்னுடைய அந்தரங்கத்திலே ஜெபமே இல்லாம நான் வெளியே வந்து எவ்வளவு சத்தம் போட்டாலும் நோ யூஸ். அதனாலதான் இந்த ஜெபத்துக்கு பேர் கருத்தான ஜெபம். எது கருத்தான ஜெபம் தெரியுமா? கேட்கப்படுகிற எல்லா ஜெபமுமே கருத்தான ஜெபம். இந்த 3 வருஷம் நமக்கு தெரிஞ்சது, எலியா சாப்பிட்டுட்டு இருந்தார், எலியா கேரித்தாற்றண்டையில் ஒளித்திருந்தார், அங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு போனார், அங்கிருந்து இங்க வந்தார். இல்ல, பைபிள் அழகா ரெக்கார்ட் பண்ணி இருக்கு, அவன் மழை பெய்யாதபடிக்கு. நமக்கு தெரிந்த ஜெபம் எலியாவின் வெளியரங்கமான ஜெபம். கர்மேல் பர்வதத்திலே உச்சியிலே மழை பெய்யும்படி அவன் ஜெபித்த ஜெபம். அப்ப அவனுக்கு நமக்கு தெரியாத ஒரு பிரேயர் லைஃப் எலியாவுக்கு இருக்கிறது. நம்ம ஜெபிக்கிறவங்கன்னு வெளியே தெரியுது, அவங்களுக்கு தெரியாத ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு இருக்கணும். இது யாருக்கு இருந்தது என்றால் இயேசுவுக்கு இருந்தது. இது எல்லாருக்கும் தெரியாது, ஆனா சீஷர்களுக்கு மட்டும் தெரியும். எனவேதான் இயேசுவின் இடத்துல வந்து கேட்டாங்க, ஆண்டவரே ஜெபிக்க எங்களுக்கு சொல்லித்தாங்க. அவங்க எல்லாம் ஜெபிக்க தெரியாதவங்களா? எல்லாரும் ஜெபிக்க தெரிஞ்சவங்க தான். ஆனா இவர் சீக்கிரட்டா போய் ஜெபம் பண்றாரு, இருட்டோட இருட்டா எழுந்து போய் ஜெபம் பண்றாரு. இது யாருக்குமே தெரியாது. இரவெல்லாம் ஜெபம் பண்றார், இது யாருக்குமே தெரியாது. ஒரு மலையில பேதுரு, யோவான், யாக்கோபை கூட்டிட்டு போறார். அவங்க 3 பேரும் தூங்குறாங்க, இவர் இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இதெல்லாம் பார்த்துட்டு தான் கேட்கிறாங்க, எங்களுக்கும் ஜெபிக்க சொல்லி கொடுங்க ஆண்டவரே. இவங்க பிரேயர் இவ்வளவுதான் அப்படின்னு தெரியுதுல்ல. மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு ஜெப ஜீவியம் நமக்கு இருக்கணும். எனவேதான் இயேசு சொன்னார், நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் வீட்டுக்குள் பிரவேசித்து உன் அறையை
பூட்டு. அப்பொழுது அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பதிலளிப்பார். நல்ல கவனிங்க, மத்தேயு 6:6 இப்ப நான் சொல்லப்பட்ட வார்த்தை. நான் கதவை அடைக்கும் போது பிதா எங்க இருக்கிறாரா? அந்தரங்கத்தில் இருக்கிறார். அதன் அர்த்தம் என்னன்னா, நான் டோரை க்ளோஸ் பண்ணும்போது ஜெபிக்கணும்னு நான் கதவை அடைச்சிட்டேன்னா அந்த ரூமுக்குள்ள யார் இருக்கிறார்? பிதா இருக்கிறார். அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், நான் கதவை அடைக்கிறது மேட்ரு கிடையாது, அவர் கூட இருக்கிறாராங்கிறத நான் கன்ஃபார்ம் பண்றது தான் மேட்ரு. நான் கதவை அடைச்சா கர்த்தர் என் கூட இருக்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம கதவை அடைச்சா அடுத்த 10 நிமிஷத்துல கதவை திறந்து வெளியே வரும். நமக்கு என்ன ஓடாது தெரியுமா? ஜெபம் ஓடாது. இந்த எலியா கேரி தாற்றண்டையில் ஒளித்திருந்தாலும் அந்த இடத்துல ஒரு வார்த்தை உண்டு, கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டானது. அதன் அர்த்தம் என்ன? அவன் மறைந்திருந்தாலும் அவன் யாரோடு இருக்கிறான் தெரியுமா? கர்த்தரோடு இருக்கிறான். இந்த கருத்தான ஜெபம் நான் எதை கன்ஃபார்ம் பண்ணணும் தெரியுமா? கர்த்தர் இருக்கிறாரா, கர்த்தர் உடன் இருக்கிறாரா, நான் அதை உறுதிப்படுத்தணும். நான் உறுதிப்படுத்தாம கதவு போட்டு என்ன யூஸ்? எலியா அதை தான் உறுதிப்படுத்துகிறான். அதற்காக எலியா செய்தது என்ன? பாகாலுக்கு முட்டு மடக்கல்ல, பாகாலை முத்தமிடவில்லை. அவன் தனித்து தான் நிற்கிறான். அவன் அவருடையவனாக தான் எல்லா இடத்திலும் அறியப்படுகிறான். நான் போய் ஜெபிக்க அமரும் போது எனக்கு தெரியும் நான் போய் உக்காந்துட்டேன்னா என் அப்பா என் பக்கத்துல வந்து உட்காருவா. நான் கண்களை ஏறெடுத்தா கர்த்தர் என்னை நோக்கி பார்ப்பா. நான் கையை உயர்த்தினா கர்த்தர் என் கையை பிடிப்பா. நான் பானு கூப்பிட்டா என் பக்கத்துல துணையாய் வந்து நிற்பா. இந்த நிச்சயம் நமக்கு தேவை. இந்த நிச்சயம் இருந்ததுனாலதான் எலியா சொல்றார், என் வாக்கின்படியே அன்றி. எல்லாருக்கும் முன்னாடி விசுவாசத்தில் அறிக்கையிட்டவன் யாருக்கும் தெரியாமல் அந்தரங்கத்தில் போய் 3 வருஷம் பிரேயர் பண்றான். கருத்தான ஜெபம். நானும் இயேசுவும். பிரியமானவர்களே, இந்த அனுபவம் நமக்கு இருக்கா? நிறைய பேருக்கு பாருங்க, இந்த ஃபேமிலி பிரேயரோட பிரேயர் முடிஞ்சிடும். சிலருக்கு பாருங்க, சர்ச்சில் இந்த பிரேயர் நடக்கும் தெரியுமா, அதோட முடிஞ்சிடும். இதை தாண்டி நாம் ஆராதிக்கிற தேவன் நம் கூடும் போது வருகிறவர் அல்ல, நம் கூடவே வருகிறவர். இது பல நேரத்தில் நமக்கு புரிகிறது இல்லை. நான் என் வீட்டுக்குள்ள என்ட்ராகும் போது நான் கதவை அடைக்கிறேன், பிரேயர் பண்றதுக்காக தனியா உட்காரும் போது கர்த்தர் என் கூட. யாக்கோபு எதுக்கப்புறம் அழ ஆரம்பித்தான் தெரியுமா? அவன் பிந்தி தனித்திருக்கும் போது கர்த்தர் அங்க வந்து இருப்பதை அவன் உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் அவரோடு போராடினான் இருக்கு. அது வரைக்கும் உட்கார்ந்து தான் இருக்கிறான். அவன் பிந்தி தனித்து இருந்தான். ஆதியாகமம் 32 முதல்ல உட்கார்றான், போய் வந்ததுமே கத்தல்ல உட்கார்ந்து இருக்கிறான். ஆண்டவர் வந்து போராட ஆரம்பிக்கிறார். இப்போ அவனும் போராடுறான், என்னை ஆசீர்வதியோ. அதுக்கப்புறம் அழுறான், அதுக்கப்புறம் அவரை கெஞ்சுறான். இதெல்லாம் எதுக்கு அப்புறம் தெரியுமா? அவர் இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம். என்னைக்குமே நம்ம லைஃப் எப்படி இருக்கும்னு தெரியுமா? நம்முடைய சீக்ரெட் பார்ட் இருக்குல்ல நம்ம லைஃப்ல, அதுக்குள்ள யாரையுமே விட மாட்டோம். ஆனா அதுக்குள்ள ஜீசஸ் இருக்கணும். அப்படி நம்ம லைஃப் மாறிட்டுன்னா நம்மளாலே வானத்தை அடைக்க முடியும், வானத்தை திறக்க முடியும்.